அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா, கோழி குழம்பு பண்ணிட்டேன், சோறு வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய், மஞ்சள் கலர் பூசணிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு 2 வத்தல், ஜீரகம், பூண்டு வச்சு நல்லா அரைச்சிட்டு இவ்வளோ உள்ளி, சின்ன உள்ளி, தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இது மிளகு ஜீரகம் போட்டு இதை மலைக்காக வேண்டி ஒரே பெப்பர் சிக்கன் தான் வைக்கிறேன். இதை வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பரங்கிக்காயை தாளிச்சிடும். இந்த அடுப்பில் ரசத்தை புளி தண்ணியை மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். கொதிச்சுட்டு இதை தாளிக்கணும் ரசத்தை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பரங்கிக்காயை பூசணிக்காவை கூட்டு மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் போடணும். வெந்து இறக்கும் போது ஒரு துண்டு வெல்லம் போடணும். நான் இப்போ காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வச்சிரும். இது ரசத்துக்கு நல்லெண்ணெய், இந்த மிளகு ஜீரகம், வெங்காயம், பூண்டு, மிளகாயை வறுத்து இப்படி அரைச்சி வச்சுருவேன். அப்புறம் கடுகு போட்டு தாளிக்கணும். சரியா? இப்போ இது மஞ்சள் பொடிலாம் போடலை. வத்தல் பொடி, சீரகப்பொடி, பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். இந்த பாருங்கள், எண்ணெயை எப்படி உறைஞ்சிட்டு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சா? இப்போ இதுக்கு உளுந்தம்பருப்பு போடணும். உளுந்தம்பருப்பு காலை நாஸ்டா இடியப்பம் பாருங்கள். இதுதான் இடியப்பம். இந்த இடியப்பத்துக்கும் சேர்த்தே கோழி குழம்பு வச்சுட்டாங்க பாருங்கள். கோழி குழம்பு வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பூசணிக்காவை கூட்டு வைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்ட உளுந்தம்பருப்பு போட்டாச்சு, 2 கடுகு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் உலகான் போட்டால் போதும். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இதுக்கு வெந்து வரும்போது கொஞ்சோண்டு அச்சு வெல்லம் போடணும். சீக்கிரம் வெந்துடும். குக்கர்லேயும் வைக்கலாம், இதுலேயும் வைக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு அச்சு வெல்லம் பாருங்கள், அச்சு வெல்லம். இப்போ நாம் இந்த அடுப்பில் ரசத்தை வச்சிடலாம். காரம் எப்போதுமே எங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுதான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா வத்தல் பொடி, மிளகாலாம் நீங்கள் அதிகமாக போட்டுக்கிடணும். நான் சமையல் பண்ணும்போது எங்களுடைய காரத்துக்கு அளவுக்கு நான் போட முடியும். இப்போ அரைச்சதை ஊற்றுறோம். உப்பு போடணும். உப்பு போடவில்லை, உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அரைச்சது இருக்குல்ல, அரைச்ச விழுது, இதை நம்ம போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வத்தல், ஜீரகம் அரைச்சதை நம்ம போட போகிறோம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். ஊற்றி அது வெந்து வரும்போது இறக்கும் தருவாயில் தான் இறக்கும் போது நம்ம அச்சு வெல்லத்தை போடணும். முக்கால் பகுதி வெந்த பிறகு இந்த ஜாரை அலசி தண்ணியை ஊற்றி போடணும். கவுண்டர் டாப்பில் இனிமேல் வேலை இருக்குது, க்ளீன் பண்ணணும். மாடி தோட்டத்துக்கு தேவையில்லாது எல்லாம் புதினா காம்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மாடி தோட்டத்துக்கு போகணும். இது நல்லா வேகட்டும்.
முங்குற அளவு, காய் முங்குற அளவு தண்ணி விட்டாலே போதும், வெந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம ரசத்தை தாளித்து விட்றோம். இந்த அடுப்பை பற்ற வச்சிரும். ரசத்துக்கு வெந்தயம், ஜீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் வச்சு ஒரு சுற்றிட்டேன். பூண்டு வைப்பேன். நீங்கள் பூண்டு வைக்கலைன்னா விட்டுருங்க. நாங்கள் பூண்டு போடுவோம் ரசத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா புளியை மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை மல்லி இலையை போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டாச்சு. காயட்டும். எப்போதுமே வறுத்து ஜீரகம் எல்லாத்தையும் வச்சு அது ஒரு வாசனை வரும். அதுக்கு தான் வறுத்து வைக்கிறது. எல்ஜி காயப்பொடி. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுரும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சின்ன குட்டி உள்ளி ஒரு 4 எண்ணம். வாசனையாக இருக்கும். வெங்காயம் உங்களுக்கு நீங்கள் போட மாட்டிங்கன்னா வெங்காயம் போட வேண்டாம். இதில் பெருங்காய பொடியும் போட்டுரும். போட்டாச்சா? ஏற்கனவே வறுத்து வச்ச அரைச்ச ரசம் இது. எல்லாத்தையும் அடிக்கிறோம். கடான்னு வேலை முடிஞ்சிடும். 10 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க. இந்த ரசம் இந்த வறுத்தாச்சு. பொடியாக மல்லிக்கீரை நறுக்கி போட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இப்படி தொடச்சி இந்த பேப்பரை தூக்கி தூர போட்டுரும். இந்த வெங்காயத்தூள் எல்லாத்தையும் மாடிக்கு கொண்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரால் தொடச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கேஸ் அடுப்பு எல்லாமே புதுசு மாதிரி பேப்பரை வச்சு தொடச்சோன்னு அழகாயிட்டு. நம்ம துணியை வச்சுருந்தா அது அப்படியே பிசு தன்மை வரும். இது பேப்பராக யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடும். இப்போ பொட்டு வந்துருச்சு ரசத்தில். ரசம் ரெடி. இந்த உடனே மூடிடணும், வாசம் வெளியே போயிடும். இப்போ இதுக்கு ஒரு துண்டு அச்சு வெல்லம் போட்டுரும்.
இதை வந்து பாதி போதும், இந்த ஒரு வெல்லத்தில் பாதி போதும். இப்போது இதை உடச்சி போடணும். இது காரமும் இனிப்புமா நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு. இப்படி மஞ்சள் பூசணிக்காய் வைங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் உடச்சிக்கிடும். தட்டுக்கள் எடுத்துக்கிட்டார், தட்டுக்கள் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து இது வச்சு தட்டுக்கள். இந்த பாருங்கள், குட்டியோண்டு ஹாட் பாக்ஸ் 100 ரூபா டிமார்ட்டில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு வைக்கலாம். தக்காளி விலைலாம் ஏறி போச்சு. இப்போ இதை பாதி போட்டால் போதும். இவ்வளோ பீஸ் போடும், அது தன்னால் கரைஞ்சிரும். அதுதான் 3/4 பகுதி அந்த இது வெந்ததுக்கப்புறம் நம்ம போடணும்னு சொல்கிறது. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அச்சு வெல்லத்தை இந்த மழை நேரம் வந்து கருப்பட்டி இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். இதை பாருங்கள், காலை நாஸ்டா இடியப்பம் புளியம்போது வந்து வீடியோ எடுக்கலை. காலை இடியப்பம், கோழி குழம்பு, அதே குழம்பு கூடுதலாக வச்சு மதியம், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் சூடான ஒரு ரசம், அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன். இதுதான் மலைக்கு ஏற்றது, இருமல் சளி இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் சுட சுட ஒரு சோறு. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னது, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மஞ்சள் பூசணிக்காய் இனிப்பு ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இப்படி மழை நேரத்துக்கு பெப்பர் சிக்கனும் இந்த கோழியும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் வைங்க, கூட்டு மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இனிப்பு போட்டு வைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.